கணேசா வண்டி காத்தடிக்கணும். டேய் முருகா அதை அடிச்சு விடு. கணேசா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. டேய் பழனி அதை ஒட்டி விடு. அண்ணே ஆன் பேர் பண்ட் எடுக்கலண்ணே. ஆண் பாரு பெண்டா நான் எடுக்கிறேன். என்ன ஹேண்ட்பேக் பெண்ட் எடுக்கணும் மட்டும் அவரே போறாரு. இது ஒரு வியாதிடா. எங்க ஹேண்ட்பேக் பெண்ட் இருந்தாலும் அண்ணன் காலை விரிச்சுக்கிட்டு போயிடுவாரா. பெண்டு எடுத்தது மாதிரி ஆச்சு, சொஞ்சு விட்ட மாதிரி ஆச்சு. கடைசி மேல இடிச்சா பாரு. மாமா முட்டைய உடைச்சிட்டியல. ஏத்தாச்சி 2 முட்டை உடைச்சதுக்கு இந்த பழம் பழப்பறியே இங்க பட்டை உடைச்சு தாண்டா தெரியும் வலி. வாடா மாப்ள 10 சைக்கிள் வாடகைக்கு வேணும்டா. எதுக்குடா மாப்ள? இந்த கூத்துலூர்காரனுங்க பேண்ட் கட்டுறதுக்காக போயிட்டு இருக்கோம். பைக்ல போலாம்ல. பைக்ல போனா பெட்ரோல் இல்லாம நின்னுட்டாலோ ரிப்பேர் ஆயிட்டாலோ தூக்கிட்டு வர முடியுமா? இதே சைக்கிள்ல தள்ளி தூக்கிட்டு வந்துடலாம்ல. கரெக்டான ஐடியா மாப்ள. என் சைக்கிள புள்ள எடுத்துக்க வாடகையே வேணா. ஏய் இங்க இருந்து பிரிஞ்சு போய் 4 மூலையில இருந்து தாக்கணும். இந்த மந்தையில உட்கார்ந்து சீட் விளையாடிட்டு இருக்காயடா. சீட்டாடி விளையாடி சீட். இன்னைக்கு ஒரு சீட்ட கிளிக்கிறே. எங்க ஊர்க்காரனே தலையில தூக்கி பிடிச்சு கழட்டுடா. சௌகரி ஜெயிக்கணும் மச்சான். ஊர்காரங்க நம்ம ஊர்காரங்க துணி அமுக்குறாங்க. எல்லாரும் ஓடியாங்க. டேய் எல்லாம் எஸ்கேப் ஆயிடுடா. மாப்ள டேய் எப்படி சைக்கிள் ராட் விட்டு போயடா. அவசரத்துக்கு தலையில தூக்கி வச்சிட்டு வந்துடலாம் சொன்னேன். ஏய் ஊரை சுத்தி ரவுண்ட் கட்டுங்கப்பா. யாரையும் வெளிய விட்டுறாங்க. இப்படி ஊரை சுத்தி காட்டியடா. ஒரு டொரினோ குடிச்சாத்தே தாவ தீரும். எப்படியும் சைக்கிள் எடுக்க அவங்க இங்க வந்துடா ஆகணும். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தாரு. மயனி அதை காலி விடிட்டு. உன் சைக்கிள் சேஃப்டி பண்ணணும் அவ்வளவுதானே? சொல்லு மாப்ள. தெரியுமாப்ல. இப்ப பாரு என்ன நடக்குது. நேரத்துல வைக்க போறப்ப தீ பிடிச்சி எரியுது. மார்க்கெல்லாம் குறங்கடா ஓடுங்கப்பா. மாப்ள சூப்பர் ஐடியாடா. ஓடியா சைக்கிள் தூக்குவோம். ஆடியா ஒருத்தரடா கொக்கா. டேய் வேமா நீங்க. ஏ ஆன்பார் பெண்ட். என்னடா வேணும்? எடுக்கணும். அதத்தே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. நான் ஒண்ணு எடுக்கணும்டா. எங்க ஊர்கார பேண்ட் அவுத்தது கூட தப்பு இல்லடா. ஆனா எங்க ஊரு சைக்கிள் அசிங்கப்படுத்திட்டடா. எந்த பம்பும் வச்சுக்காதப்பா. சரிம்மா டென்ஷன் ஆகாதம்மா. செல்வி அம்மா பத்திரமா பாத்துக்க. அம்மா வரமா. சரிப்பா. வாங்க தம்பி வாங்க. கார்ல இருங்க. நான் பைக்ல போறேனே. உங்களுக்காக எல்லா பயல்களும் எல்லா வண்டிலையும் டீசலை ஃபில் பண்ணிட்டு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. நான் என்ன திருச்சி ஊர்வலம் போறேன். 4 கார்ல பவனி வந்து அங்க உள்ளவங்கிட்ட அருமை என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்னன்னு காட்டி இன்னாருமாவும் மன்னாருன்னு பில்டப் பண்றதுக்கா நான் என் பைக்லயே போறேன். எப்படி திருச்சி வரைக்கும் பைக்லயே போறீங்க? பைக் பஸ் மேல ஏறும், நான் பஸ் உள்ள ஏறுவேன். மாப்ள உன்னை யாரா ஊரை விட்டு போச்சுறது? உங்க நாயத்தை நான் ஐயாட்ட கேட்காம விட டேய் போறேன். வேணாம்டா. விட்றா. டேய் சொன்னா கேளு வேணாம்டா. அத்தா ஏன்டா அப்படி அடிச்ச? நீதான மாப்பிள்ள உர்றானே அதான் பாஸ் பண்ண விட்டேன். ஏன் கணேசா ஹைவேஸே அடக்கமா போய்கிட்டு இருக்கு. நீ குறுக்கு தெரு ஏன் இந்த குதிக்கிற? என்னது? ஓ இந்த ஏரியால மொத்த சிக்னலும் கட்டா. இந்த கடை இன்னும் அப்படியே இருக்கேடா. நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாப்ள. மாமா எப்படி இருக்க? உள்ளவா என்னாச்சு மாமா? உள்ளவாடா சொல்றேன். ஐயோ மாமா. டேய் இனிமே என்ன மாமான்னு கூப்பிடாத. ஏன்? அண்ணன் தான் கூப்பிடணும். டேய் மாமா என்னாச்சுடா உனக்கு? பாத்தியா முதல்ல யோ மாமான்னு சொன்னேன். இப்ப டேய் மாமான்ற. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமான்னு சொல்லுவேன். இத பார் இங்க நான் ஓனர் நீ ஒர்க்கர். ஒண்ணு முதலாளின்னு கூப்பிடு இல்ல அண்ணன் கூப்பிடு. அப்ப அத்தையும் அண்ணியும் கூப்பிடுவா. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. அவன் முன்னாடி வேணா மாமான்னு கூப்பிடு. இந்தாங்கண்ணே ஏழுமலையோட தாய்ப்பத்திரம். சித்தப்பாவை அண்ணன் கூப்பிடுற வெக்கம் கட்டவன்டா நீ. மாமாவை அண்ணன் கூப்பிட போற மானம் கட்ட வேண்டாம் நீ. சரியான மாங்காயா நீ. மாங்காவோ தேங்காவோ. டேய் திருச்சியில நான் ஒரு மரியாதையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்டா. முதல்ல நீ தொழிலை கத்துக்கோ. போடா போ. சரி வா மாப்ள. ஊர்ல இருக்கும்போது சின்ன பசங்களோட சரிசமமா உட்கார்ந்து தண்ணி அடிச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்டா எனக்கு புரியுது. டேய் மாப்ள. டேய் மாப்ள நீ வந்துட்டியாடா? பாட்டுக்கா ஊரை விட்டு வந்துட்டு உன்னை பார்க்காம சோறு தண்ணி இறங்கல தூக்கம் வரல. அதான் உன் கூட வந்து தங்கிருந்துட்டு காவேரி தண்ணியில குளிச்சுட்டு இங்க பெல்லு கம்பெனி இருக்காம்ல சைக்கிள் கடைக்கு 10 பெல்லு வாங்கலாம்னு வந்திருக்கேன். என் மேல உனக்கு அவ்வளவு பாசமாடா? இருக்காதா? அண்ணே அந்த சைக்கிள் கணேச அங்க வந்தானா? ஆமா. உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு பாசத்தை பொழிஞ்சிருப்பானே. ஆமா. அவன் உன்னை வேவ் பாக்குறதுக்காக வந்திருக்கான். என்னது? அப்பாதான் நீ அங்க என்ன பண்ற ஏது பண்றன்னு தகவல் சொல்றதுக்காக அனுப்பியிருக்காரு. சரி நீ போன வை நான் பாத்துக்கிறேன். இதே அவன் மாரியப்ப மச்சானோட ஈரல் எஸ்டேட்டா? என்ன ஈரல் எஸ்டேட்? ரியல் எஸ்டேட். ஈரல் எஸ்டேட். ரியல் ஈரல். ஆமா. கூட்டி கொடுக்கறோம் கூட மன்னிச்சிடலாம். ஆனா காட்டி கொடுக்கறோம் மன்னிக்க கூடாதுல.
துரோவிய விட்டுறலாமாப்ல, ஆனா நம்பிக்கை துரோவிய விட்டுற கூடாது. எங்க அப்பா பேச்சை கேட்டு இங்க வந்த வரைக்கும் ஓகே. ஆனா இங்க வந்து இறங்கணும்னு இந்த விஷயத்துக்கு தான் வந்த மாப்பிள்ள என்கிட்ட சொல்லி சண்டை இருக்கணும். பெல்லு கம்பெனில என்ன தயாரிக்கிறாங்கன்னு தெரியல. சைக்கிள் பெல் வாங்க போறேன் என்கிட்ட சொல்ற நீ. அப்ப துப்பாக்கி தொழிற்சாலைக்கு போய் தீபாவளி துப்பாக்கி வாங்குவே நீ. வாங்க நீ. உன் செல்லுல இருந்து ஊருக்கு பெல் அடிச்சுது. யாரா அது? என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா? நீயும் வந்துட்டியா? பாண்டியாபுரத்துல வீணா போன அத்தனை எருமைகளையும் நான் தான்டா மேய்க்க வேண்டியதா இருக்கு. நாளைல இருந்து 1 கிலோ புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா வாங்கடா. சரிங்கண்ணே. டேய் என்னடா அண்ணன்ங்கற, அவர் உனக்கு சித்தப்ப முறையில. இங்க எல்லாமே முறதொரு தாண்டா மாப்பிள்ள நடக்குது. சித்தப்பாவை மச்சான் கூப்பிடணும், மாமாவை அண்ணன் கூப்பிடணும், அத்தையை அண்ணின்னு கூப்பிடணும், தாத்தாவை ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, குடி கேட்டு போவு. டேய் மாப்ள, மச்சான் ஆபீஸ தானே பாத்துக்கிற சொன்னாரு, இங்க இருந்து என்ன பண்ற? ஆபீஸ தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னா கேனப்பையன் நினைச்சியா? இங்க இருந்து எப்படி ஆபீஸ பாப்ப? ஆபீஸ் உள்ள இருந்து 10 ஆபீஸ் தெரியுமா? தெரியாது. இங்க இருந்து பாரு ஆபீஸ் எப்படி முழுசா நல்லா தெரியுதுன்னு. இது உனக்கு தேவையா? இது தேவையா? தேவையா? விமலி எங்க? அவளுக்கு தான் மெசேஜ் பண்றேன். ഏയ് രാധിക ചട്ടൊന്നും നോക്കാതെ ആ പുള്ളി എതിരിൽ നിൽക്കേ. നേത്ത് വന്നാനേ ഏതൊക്കെ രാധികയില്ലെന്ന് കള്ളം പറഞ്ഞു. சின்ன வயசுல கணக்கு வாத்தியார கல்லால் அடிச்சவன் ரவுடி பையன். நான் தான் ராதிகான்னு சொன்னா பின்னாலேயே சுத்தி தொல்லை பண்ணுவான். ஹாய் ராதிகா. എന്താ അത്? அப்பவே ഞാൻ പറഞ്ഞില്ല. നീ രാധിക தான். ഈ റോഡിൽ നിന്ന് തിരിച്ച് പറഞ്ഞാൽ யாராவது பார்த்தா എന്തിനാ വിചാരിക്കും? ഈ റോഡിൽ നിന്നാ திருச்சின்னு நான் சொல்ல மாட்டேன், ஈரோடுன்னு தான் சொல்லுவேன். ஏய் தமாஷா ஒன்றும் പറയ வேண்டாம். இப்போ எந்த காரியம்? உன் சொந்த ஊரு சிவகங்கையில மதகுப்பட்டி தானே? എന്താ പട്ടിന്ന് ചൊല്ലുന്ന? പട്ടിന്ന് சொன்னா நாயின்னு அர்த்தமாவும். நாய் பேயெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ராதிகான்னு மட்டும் எனக்கு தெரியும். ஹலோ, என் பேர் கோபிகா, ஸ்தலம் பாலக்காடானு. என்ன நீங்க ஆட்டோகிராஃப் ஹீரோயின் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க கூட யாரையாவது அவாய்ட் பண்ணோம்னா மம்முட்டி, மோகன்லால், சுரேஷ் கோபின்னு சொல்லுவோம். நீங்க என்னடான்னா கோபிகா மேனன், தீபிகா படுகோனன், மாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் எழுதுறீங்க. நீ அப்பவும் இதே மாதிரி கோபுர போட்டு தான் வச்சிருந்த, இப்பவும் அதே கோபுர போட்டு தான் வச்சிருக்க. ஏய் பொட்டுல 2 ஷேப் தான், ஒன்னு கோபுரம் இன்னொன்னு வட்டம். அதுல ஒன்னு தான் வைக்க முடியும். குருவாயூர் கோயில நின்னுக்கிட்டு சட்டை போடாதவெல்லாம் ஏன் புருஷன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அட இப்போ நம்ம ஊர் தமிழ் ரொம்ப நல்லா பேசுறியே. அதே துக்கம். சீக்கிரமா பஸ் கிளம்ப போகுது. ராதிகா அண்ணா கசாரைக்கு ஆதரவு. ச்சே ஹேண்ட் பார் பெண்ட் ஆயிருச்சே. எடுத்துற வேண்டியதே. இந்த பழக்கத்தை இன்னுமாடா இவன் உள்ள. மாப்ள கரண்ட் கம்பத்தை பார்த்தா நாய் காலை தூக்குற மாதிரி. உனக்கு ஏன்டா இப்படி ஒரு கேவலமான பழக்கம்? தங்கமணி கிளினிக்கு தங்கமான டாக்டர்ல போ. வாங்க. என்னடா பொம்பளை டாக்டர் கூட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடிபட்டுருச்சீங்க. எங்க அடிபட்டிருக்கு? எப்பவுமே சைக்கிள் காரதே வந்து இடிப்பேன், டீப்பு பஞ்சர் ஆகு. இப்ப என்னன்னா ஒரு காரு கண்ட்ரோல் இல்லாம என் மேல வந்து இடிச்சு டயரே தெரிச்சு போச்சுமா. அப்ப நீங்க பஞ்சர் கடைக்குள்ள போயிருக்கணும். டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது, ஓப்பனா இருக்கணும். நீங்க தாங்க மாட்டிய டாக்டர். என்ன கையில அடிபட்டுதா, கால்ல அடிபட்டுதா, எங்க அடிபட்டு இருந்தாலும் உள்ள போய் இருங்க, நான் வந்து பாக்குறேன். நான் பாக்குறேன். இதுக்கு வேணா அப்பவே சொன்னேன். ஜோசப் கலக்கல இறங்க. ஹலோ ராதிகா, எப்படி இருக்க? பார்த்து 2 நாள் ஆச்சு. போலாம் ரைட். நான் ராதிகா தான். பட் நீங்க நினைக்கிற சிவகங்கை மதகப்பட்டி அசோக வித்யாலயால 5வது படிச்ச ராதிகா அட 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 பக்காவா பைரட்ட மாதிரியே சொல்றியே. பாலக்காட்டுல இருந்து படிக்கிறதுக்காக நான் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. சின்ன வயசுல நீ ஸ்கூல் படிக்கும்போது பென்சில் சீவிட்டு இருக்கும்போது கை ஸ்லிப் ஆகி தொடைய கிழிச்சு நீ அழுதுகிட்டு இருந்த. அவசரமா என் கணக்கு புக்க கிழிச்சு எச்சி தொட்டு ஓட்டினேன். 1 வாரம் கழிச்சு வந்து காயம் ஆறிடுச்சுன்னு உன் தொடைய காட்டினேன். ஆனா அங்க தழும்பா இருந்துச்சு. உனக்கு சந்தேகமா இருந்தா பாரு தொடையில தழும்பு இருக்கும். என்னது நடு ரோட்ல வச்சு இது பாரு அது பாரு தப்பா பேசுறீங்க? சாரி நீ வீட்ல போய் பாரு, அதான் கரெக்டா இருக்கும். செல்வம், ஹே செல்வம், நீ எப்படிங்க? ஜெயந்தி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபைன். ஹே ராதிகா, நீ என்ன செல்வத்தோட டச்ல தான் இருக்கியா? பென் ஃப்ரெண்ட்ஸா, மேல் ஃப்ரெண்ட்ஸா, இல்ல செல்ல டச்ல இருக்கீங்களா? ஐயோ இவன் யாருன்னு எனக்கு தெரியல. செல்வத்தை தெரியலையா? நம்ம ஸ்கூல் எஸ்பிஎல். பிளேடு, பேப்பர், தொடையில எச்ச தொட்டு ஓட்டுனானே, மறந்துட்டியா? இதத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். இவனாடா சொந்த ஊர் பாலக்காடு, அப்பா பேர் ஓமனக்குட்டேன், அண்ணன் பேர் கோமனக்குட்டேன், அது இதுன்னு மலையாளத்துல சம்சாரிச்சிட்டு இருக்கா.
10 நாள் நான் என்எஸ்எஸ் கேம்ப் போயிட்டு வரதுக்குள்ள நீ மலையாளியாவே மாறிட்டியா? மஞ்சு மலையாளி. எங்களுக்கு அப்பப்ப போர் அடிக்கும் போது நாங்க மலையாளத்துல தான் பேசிப்போம். போதும் பயோகிராஃபி வா. ஜெயந்தி உன் ஃபோன் நம்பர் என்ன? 9952422904. ராதிகா அது ஒரு நம்பர் தான் வித்தியாசம். 905. ஏன் நம்பர் இது கொடுத்த? ஓ சாரி. அவன் நம்பரை எரேஸ் பண்ணிரு. எரேஸ் பண்ற நம்பரா இது? மாப்பிள்ள இங்க என்னடா பண்ற? சிவகங்கைக்கு எத்தனை பஸ் போகுதுன்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். வேணாம்டா மாப்பிள்ள, அது மலையாள பொண்ணாவே 2 போட்டு நம்ம தமிழனாவே வாழ்ந்துட்டு போவோம். 2 சேற்று ஒத்துமைக்கு நம்ம பாடுபட்டது போதும்டா. பாதி உடம்போட பாண்டியாபுரத்துக்கு போனோம்னா ஒரு பயனில நம்மள மதிக்க மாட்டாங்கடா. ஐயா காதுக்கு மட்டும் இந்த விஷயம் லீக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்க, என் மூக்குல இருந்து பிளட் லீக் அவுட் ஆகும். லீக் ஆன தொடச்சிக்கலாம் வா. நீ என்னைய தொலைக்காம போக மாட்ட. எங்களுக்கெல்லாம் பிராந்திய வாங்கி கொடுத்துட்டு நீ மட்டும் ஏன் பீர் குடிக்கிற? அதானே, நீங்க எல்லாம் போதை குடிக்கிற குடிகாரங்க. நான் டயட் குடிக்கிறேன். ஆமா, குடிக்கிறதுல அப்படியே டைட் வண்டி கிடக்கு. உடம்பு அதிகமா இருக்கிறவங்க ரொட்டி சப்பாத்தின்னு தின்னு கம்மி பண்ண டயட் இருக்காங்களே, அது மாதிரி உடம்பு கம்மியா இருக்கிறவங்க பீர் குடிச்சு ஏத்துற டயட். ஓ பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடா போனோன்ற? ராதிகாவுக்கு லவ் மெசேஜ் அனுப்புறேன். பார்த்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள லவ்வா? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பப்பி லவ், சிக்கன் லவ், காஃப் லவ்டா. காப்பி லவ்வா? அதுனா கணேசா, சின்ன வயசுல ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு என்னென்னவோ தோணும், ஆனா ஒன்னும் தெரியாது. உடம்புல என்னென்னவோ பண்ணும், ஆனா ஒன்னும் புரியாது. டேய் ஐயாட்ட இருந்து போன். அப்படியே பேசு. ஐயா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உட்கார்ந்து தண்ணி இது விளங்கல. இல்லையா, திருச்சியில தண்ணி பஞ்சா, அதே காவேரி ஆத்துல 4 பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கோம்யா. குடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல வந்தேன். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு சாப்பிடணும்டா. ஆமாயா, சில பேர் நல்லா காய வச்சு ஆட்டு வாட்டரா குடிக்கிறாங்க, சில பேர் பிரிச்சுக்குள்ள வச்சு சிலு சிலு வாட்டரா குடிக்கிறாங்க. சரி தம்பி சாப்பிட்டு நல்லா இருக்கானா? குளுகையோட சாப்பிடுறாரியா, தண்ணி குடிக்கிறதுல கூட டைட்டா மெயின்டைன் பண்றாரு. எதுக்கு டயட்? உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிற சில மருந்துகள் சாப்பிடுறாரியா. அப்படியா? சரி, நல்ல மருந்தா இருந்தா இங்க ஒரு 10 பாக்கெட் வாங்கி அனுப்பு, அவங்க அம்மாவுக்கு கொடுக்கலாம். அது பாக்கெட்ல வரதில்ல, பாட்டில்லே வரும். கொரியர்ல அனுப்புனா கொட்டி தீத்துருவாங்க. நான் வரும்போது 4 பாட்டில் புடிச்சுக்கிட்டு வரையா. சரி, போன தம்பிட்ட கொடு. போனுலன்னா வாசமாடா அடிக்க போகுது. தம்பி உனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு, எப்பாவது நேரம் கிடைக்கும் போது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்கிட்டு போயிரு. சரிங்கப்பா. தெய்வீகமான திருச்சி டவுனுக்குள்ள இப்படி டவுசர் சட்டையோட அலையறாளுல இந்த கேக்குறேன். ஏய் நில்லடா நில்லடா, பாத்ரூமுக்குள்ள குளிச்சு விட்டு மாத்து துணி கூட மாத்தாம எங்க போயிட்டு இருக்கீங்க? क्या बोल रहे? நீங்க வடநாடா? அதானே பார்த்தேன், தமிழ்நாட்டுக்கார பிள்ளைய இப்படி டெஸ் பண்ணாதேலே. ஏம்மா இப்படிக்கான டெஸ் போட்டுக்கிட்டு எங்க ஊரு பிள்ளைய மனச மாத்துறீங்க? Don't talk too much. திருமச்சாவும் பேசுவேன். தொடதறியறாப்லையும் கடதறியறாப்லையும் அரையும் முறையுமா டெஸ் போட்டு வந்தா ஆம்பளை நிலைமை என்னமாகிறது? என்னடா பொண்ணுகிட்ட வம்பு பண்ற? ஏமா அரையும் முறையுமா டெஸ் போட்டு வந்து நிக்கிறாளுங்க, அவளை கேட்காம ஏன் சட்டையை பிடிச்சி இழுக்கிற? இப்படி அதிகமா பேசுன உன்னை ஈவ் டீசிங், பெண் கொடுமை, வன் கொடுமை, வரதட்சணை கொடுமை, மாமனார் கொடுமை, மச்சன கொடுமை, கொழுந்தனார் கொடுமை, அண்ணன் கொடுமை, தம்பி கொடுமை, சொத்துரிமை, பெண்கள் உரிமைன்னு இப்படி எல்லா சட்டத்திலும் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஆமா, பொம்பளையில காப்பாத்த இவ்வளவு சட்டம் இருக்கே, ஆம்பளையில காப்பாத்த ஏதாச்சும் ஒரு சட்டம் இல்லையா? ஒரு சட்டமும் இல்ல. அப்ப எனக்கு சட்டையே தேவையில்ல, வேட்டியே தேவையில்ல. ஐயாம சக்கி பாய், ஐயாம சக்கி பாய், ஐயாம சக்கி பாய். சீக்கிரம் வைங்கம்மா, இப்போ இந்த பஸ்ஸை விட்டுட்டா அப்புறம் 1:30 மணி பஸ் தான். வேற ஜாதிக்காரனை ஏன் சேர்த்தீங்கன்னு சொல்லி இது ஒரு ஜாதி பிரச்சனை. ஐயா என்னையே பாக்குற மாதிரி பிரச்சனை எவனும் உனக்கு பொண்ணு கொடுக்காம இருக்கு தெரியுதா? ரொம்ப பண்றான். நான் எடுத்து வரேன், நீ போ போ. உங்களுக்குள்ள பேசி முடிக்க பாருங்க, அப்படி முடியலன்னா பிறகு என்னன்னு பாப்போம். ஏந்தங்க என்ன நடக்குதுங்க? பூனை நடக்குது, நாய் நடக்குது, நான் நடக்கிறேன், நீங்க நடக்கிறீங்க. அதெல்லாம் கரெக்ட். இந்த முருகேசன் பையன் மீன் குழம்பு சட்டியோட அங்கிட்டு நடந்துட்டு தர்றானே, அது என்ன கணக்கு? மீன் குழம்பா? ஐயோ ஏமா, நீ வைக்கிற மீன் குழம்பு வாசனை எனக்கு தெரியாதா? இல்ல தூக்குச்சட்டி சடக்கு பக்கம் சத்தம் கேட்காதா? நம்ம செல்வத்துக்கு தாங்க எப்பாவது மீன் குழம்பு வச்சா பஸ்ல கொடுத்து அனுப்புவேன். விரால் மீன் தலையில உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அறிவு இருக்காடி உனக்கு? அவன் பாட்டு ஒரு பக்கமா வச்சுட்டு பஸ்ஸை ஓடிக்கிட்டு இருப்பான். நமக்கு வேண்டாத வேணாலும் அந்த குழம்புல ஏதாவது கலந்துட்டானா என்ன பண்ண முடியும்? இதுல இவ்வளவு வெள்ளங்க இருக்கா? சாப்பிடு மாப்பிள்ள, சாப்பிடு. இந்த வெட்ட வெயில்ல இவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வந்த நீதான்டா முத சாப்பிடணும். என்னதே நீ என்ன ஆத்திரத்துல அடிச்சாலும் சாப்பாட்டு விஷயத்துல இப்படி சாதுவமா நடந்துக்கிறியே.
பாசத்துக்கு அளவே இல்லாம போச்சு. என்னைக்குமே அன்புக்குடா அடிமைடா. என்ன கணேசா, சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கா? ஆத்தா கைப்பக்கும்ல எப்படி இருக்கு? மயக்க ஏக்கம் வரா மாதிரி இல்ல மாப்ள, தலை சுத்தி கிருகிருன்னு வரா மாதிரி. ஏன் டாக்டரா? இல்ல ரொம்ப தூரத்துல இருந்து சாப்பாடு வருது, நமக்கு வேண்டாத பைய பிள்ளைங்க விஷத்தை போட்டுருந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ல. அதான் உன்னைய வச்சு ஒரு டெஸ்டிங்க போட்டுக்கிட்டேன். டெஸ்டிங்கா? அட பாவி, நீ போட்ட ஜோத்துல பாசம் இருக்கும்னு நினைச்சு இப்படி பாக்செட் வச்சிருக்கியே. 100 மைலுக்கு அங்கிட்டு இருந்து சோறு வருது, நீங்களா எங்கடா உருப்பட போறீங்க? அச்சே, ஒரு வால் பீஸோ தலை பீஸோ சாப்பிடுறீங்களா? புலி பசித்தாலும் பீஸா திங்காது. அப்ப வரிக்கிய திங்குமா? செலுவம் இல்லாம சிவகங்க பக்கம் போனா நம்மள சீவி எரிஞ்சு விடுவாங்கல்ல. ஆஹா, குடிச்சிருக்கமே. குடிச்சிட்டு வண்டி ஓட்டு போனா போலீஸ்காரன் பிடிச்சி உள்ள வச்சிருவானே. தள்ளிட்டு போயிட வேண்டியதே. வந்துட்டீங்களா? ஊதுடா. டேய், ஒழுங்கா ஊதுடா. இந்த ஊதுறையா? தண்டடக்கா தடக்கடக்கா. கிண்டலா? தண்ணி அடிச்சிருக்காங்க இருக்கு ஊது சொன்னா அடிச்சிருக்கையா? தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு வாங்க வாங்க குடிக்கிறா குடிக்கிறான்னு சொல்லி எங்ககிட்ட உள்ள காசை ஃபுல்லா உருவிடுறாங்க. சைக்கிளையும் பைக்கிளையும் வர வச்சுட்டா போக முடியும்? வீட்டுக்கு கொண்டுகிட்டு தானே போக முடியும்? ஒண்ணு பண்ணுமியா, குடியாரருக்கு மட்டுன்னு நைட்டு 7 மணிக்கு மேல ஒரு பசு விட சொல்லுங்க. ஃபுல்லா குடிக்கிற ஏறி வீட்டுல வந்து படுத்துறோம். ஓவரா பேசாதடா. அப்படித்தான் பேசுவேன். குடிச்சு புட்டு வண்டியை ஓட்டிட்டு போக கூடாதுன்னா உங்க அதுல சட்டம் இருக்கு. தள்ளிட்டு போக கூடாது சட்டம் இருக்கா? வண்டியை தள்ளிக்கிட்டு போறது தப்பு இல்லடா, ஆனா அடுத்த வண்டியை தள்ளிக்கிட்டு போறதுதான்டா பெரிய தப்பு. நீ தள்ளிட்டு வந்தது எங்க ஏட்டையா வண்டிய. நீ வேண்டாம் என்ன கீழே தள்ளுனா. சொல்லு, நீ வேண்டாம் என்ன போடுற. கோச்சுக்காதீங்க, ஹேண்ட்பேர் பெண்டா இருந்துச்சு, அதான் இடிச்சு போட்டேன். ஆன் பாரு பெண்டா. ஊர்காரங்களா ஓடுவாங்க. ஏண்டா ஒரு பொட்ட பிள்ளைய நட்ட நடு ரோட்ல இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? அந்த புள்ள அங்கிட்டு நிக்குது, நான் இங்கிட்டு நின்று சைக்கிளுக்கு பெண்டு தானே எடுத்தேன். காலி பைய மாதிரி இந்த புள்ள கைய பிடிச்சு இப்படி இழுத்தானா, இல்ல பொறுக்கி பைய மாதிரி இந்த புள்ள இடுப்பை பிடிச்சு இப்படி கிள்ளனா, இல்ல முள்ள மாதிரி பைய மாதிரி இந்த புள்ளைய பிடிச்சு இப்படி முத்தனா, காம பொடிற மாதிரி பக்குவமா பாய விரிச்சு அதுல படுக்க வச்சு இவன் மேல பாய பார்த்தனா. விட்டுக்கடா விட்டுக்கடா, அவன் தான் அப்படி பண்றான். எல்லாரும் தான பாத்துட்டு இருந்தீங்க, நான் என்ன புதுசா ரியாக்ட் பண்றது? எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எங்க கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிட்டியடா. ஓவராத்தையும் போயிட்டோமோ. எப்படா தப்பிக்கிறது? ஐடியா, இது இரும்பு செயின் இல்லடி, இரும்பு கோட்டை. எல்லாரும் உட்காருங்க. பயப்படுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் செட்டில் ஆகுறாங்க. இப்படி எல்லாம் ஆகணும் தெரிஞ்சுதான் நாங்க வரும்போதே பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். என்னத்தடா? கருங்கல்ல தான். கராத்தா கும்கும்மே கருங்கல்ல கண்டா பயந்து ஓடிரு. இந்த கணேசி என்ன பண்ணுவே? இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாக்கு சினிமா நடிகர்களை கூட்டு வரலாம்னு இருக்கோம். யார கூப்பிடலாம் நீங்களே சொல்லுங்க. சூர்யா கூப்பிடுவா? இல்ல இல்ல. ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு. நான் உலகநாயகன் கமலஹாசனை கூட்டி வரட்டுமா? ஒரு 20,000 ரூபாய் செலவாகும். எதுக்கு 20,000 ரூபாய்? மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு ஃளைட்ல வரணும். வழியில குடிக்கிறதுக்கு டொரினோ கொடுக்கணும், சிறுதண்டா கொடுக்கணும். 10,000 ரூபாய் அட்வான்ஸ். அப்படி தேவர்மேன் கமலஹாசன் வேணுமா இல்ல தசாவராத கமலஹாசன் வேணுமா? எந்த கமலஹாசன் வேணும்னு கரெக்டா சொல்லி கொடுங்க. பே அவர் வந்தாலே எங்களுக்கு பெருமை தானையா. அவர் எப்படி வந்தாலும் பரவாயில்ல. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே உள்ளதே இருக்காங்க. வாங்கனே வாங்கனே வாங்கனே, மேடைக்கு போலாம். நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உலகநாயகன் கமலஹாசன் இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறாரு. பாடுங்கனே. கமலஹாசனை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு காமெடி சைஸ்ல சின்ன பையனை கூட்டு வந்திருக்கா. யோ இவர்தே களத்தூர் கண்ணம்மா கமலஹாசன். விவகாரமா போயிரும்டா. யோ அன்னைக்கே உங்கள்ட்ட கேட்டல, தேவர்மேன் கமலஹாசன் வேணுமா இல்ல தசாவராத கமலஹாசன் வேணுமான்னு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தானே சொன்ன. இப்ப என்னன்னா பேச்சு மாறியா? போடுற போட்ல இப்ப நீ குணா கமலஹாசனை மாற போறடா. இந்த பிஷப் வச்சு யானை அடி. மாப்பிள்ள, இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன? செஸ்ரா. செக்ஸா? தங்கச்சி இருக்கும்போது
வெள்ளக்கார விளையாட்டு கூட விவகாரமாத்தே பேரை வச்சிருக்கேன். இந்தாங்கம்மா கோழி. ஐயோ பாருங்க, யார் இந்த கோழியை பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசா கொடுப்பேன். வாங்க, நான் பிடிக்கிறேன். பெரிய பரிசா கொடுக்க போறாங்களாமே. என்ன பெரிய தெரியும், அப்ப பிடிக்கிறேன். லகான் கோழி, நீ நாட்டு கோழி துரத்துறியா? ஒரே அமுக்கு என்ன பண்றேனே? புடிங்க. என்ன என்ன பிடிக்கிறீங்க? எனக்கு பிடிச்ச கோழி தானே நான் பிடிக்க முடியும். மாப்ள, ஐயா மேலதான் இருக்காங்க. கோழிய பார்த்து பிடி. சரி, இந்த சரி. கோழியும் கிடைக்கல. பிடிக்க முடியல பாரு. அப்படி இப்படி அப்படி. அப்படி நீ தான் முடிச்சவங்க போய் சொல்லு. ஓ பாத்தீங்களாடா, என் மருமகன் இன்னைக்கு கோழியை பிடிச்சு கொடுத்துருக்கா. உனக்கு தான் இன்னைக்கு ஈரல வறுவல் பண்ணி கொடுக்க போறேன். அதுதான் நான் சொன்ன பரிசு. இந்த கோழியை சரிங்கம்மா. ஏய், ஏன் அழுகுற? அந்த கோழியை விட்டு சொல்லுங்க, பாவம். இதுக்கு அழுகுற? என் கையால வர பிடிச்சு கொடுத்துட்டேன், மனசு கஷ்டமா இருக்கு. மாரிமுத்த ஐயா, அந்த கோழியை விட்டுறா. சரிங்க. செல்வி, உங்க ஆத்தாட்ட சொல்லு பருப்பு உள்ள குழம்பு வச்சுக்கிட சொல்லு. நான் கொண்டு செத்துறாரு. சரிப்பா. என்னடி நான் உள்ள காத்துட்டு இருக்கேன், நீ அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு இருக்க. நீங்க 2 வருஷம் கழிச்சு பாம்பேல இருந்து வந்திருக்கீங்களே, அதனால எங்க அண்ணன், தம்பி, சித்தப்பா, அங்காளி பங்காளி எல்லாம் உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. அக்கா, இந்தாங்க உங்க சைக்கிள். எங்க சைக்கிளா? ஓவர் ஆயில் பார்த்து உங்க புருஷன் வீட்டுல விட சொன்னாரு. புருஷனா? நான் எப்படா விட்டேன் சைக்கிள உங்ககிட்ட? ஐயா, நீங்க இல்லனே, இந்த அக்காவுடைய புருஷன். ஆமா, நீங்க யாரு ஃப்ரெண்டா? என்னடா உளறற? 6ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. வெட்டுவரட்டி ஊரு தானே? அப்ப இதே உங்க சைக்கிள், விட்டவரு உங்க புருஷன். என்னடி நான் இல்லாத நேரத்துல தொழிலா பண்ணிட்டு இருக்கேன். தெரு பேரை கேட்காம வந்துட்டுமே. ஏனே, இது பிள்ளையார் கோயில் தெரு தானே? இல்ல, ஒரு தம்பி முருகன் கோயில் தெரு. ஆத்தாடி, தப்பான அட்ரஸ்ல விட்டுட்டு வந்துட்டுமே. என்ன குழப்படி உனக்கு? சும்மா இருக்காது. வாங்க எல்லாரும். நம்ம பங்காளி சம்பந்தக்காரன் அடிக்காங்க. எடுங்கல கட்டையா. ஒரு பேர் விட கூடாது. சமதியுல நம்ம ஆளுங்கள அடிச்சு போறது விட்டாங்கடா. கார் லாரி நிறுத்த அளவுக்கு போறது காசுங்கடா. ஐயோ, ஊர்காரங்க கொடுத்து இட்லி எடுத்துக்கறாங்க. நம்ம ஊர்காரங்கள வெளியூர்காரங்க அடிக்கிறாங்க. எல்லாரும் ஓடியாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. மொத்த ஊரும் சாஞ்சிருச்சு. ஏக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே. சுத்த சைக்கிள மாத்தி விட்டு இப்படி மொத்த ஊரையே சாச்சிட்டேடா. அக்கா, இந்த அடி அடிக்கிற. இது இல்லடா அடி, நான் ஓங்கி அடிச்சனா 9 டன் வெயிட்டடா.